கோடீஸ்வரி ஃபேமிலியை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதனால மகா மனசு கஷ்டப்படுறாங்க. மகா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அனாமிகாவும் வந்து காயத்ரியும் வந்து அவங்க மேல வந்து வஞ்சம் வைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க அனாமிகாவுக்கும் விஜய்க்கு வந்து நல்லபடி கல்யாணம் முடியுது. அப்போ வந்து வீட்டுக்கு வந்தோனே, அனாமிகா சொல்றாங்க, "மகா வந்து ஆரத்தி எடுத்தா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே காயத்ரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. "ஆமா, என் மருமகள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொல்றது உண்மைதான். இந்த மகா வந்து ஆரத்தி எடுத்தா எனக்கு பிடிக்காது" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. இத கேட்டு சூர்யா செம்மையா டென்ஷன் ஆயிறாரு. "என்ன சித்தி, இன்னைக்கு இந்த மகா உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டாளா? அன்னைக்கு மகா வந்து நல்லவளா உங்களுக்கு தெரிஞ்சாளா?" "ஆமா, இப்பதான் எனக்கு அவளை பத்தி தெரியுது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படியா? அப்போ வந்து மகா வந்து ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்றீங்களா?" "ஆமா, எடுக்கக்கூடாது" அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு நம்ம சூர்யா. உடனே வந்து மகா சொல்றாங்க, "பரவாயில்லைங்க, நான் ஆரத்தி எடுக்கல, என்ன யார் எடுத்தா என்ன? அவங்க நல்லபடி வீட்டுக்கு வந்தா போதாதா? பரவாயில்ல, நான் ஒதுங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "நீ அமைதியா இரு மகா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து இங்க என்ன பண்றாரு, அனாமிகாவோட பேரண்ட்ஸை பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து, "ஐயோ, இவன் முறைக்கிறானே, பணம் கொடுத்த விஷயத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுவானோ, சொன்னாலும் சொல்லிடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவோட அப்பா, "அனாமிகா அடக்கி வாசி, இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு புரியுதா? இப்போ இவங்கள பகச்சிக்காத, அதான் நல்லது, அமைதியா இரு" அப்படின்னோடனே, "ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மகாவே எடுக்கட்டும், எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு கிடையாது, அனாமிகா அமைதியாக தான் இருப்பா" அப்படின்னு சொன்னோன்னே, அனாமிகா அமைதியாக இருக்காங்க. "பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல" அப்படின்னோடனே, உடனே வந்து, "மகா நீ எடுமா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே, மகா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாகுது அனாமிகாவுக்கு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க சூர்யாவை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. மகா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த டைமில் வந்து வேணும்னே மகா வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் சூர்யா வந்து சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து மகா உயர்த்தி பேசுகிறாரு. இதை பார்த்து வந்து அனாமிகா டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பாயசம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து காயத்ரி வந்து பாயசத்தை வாங்க மறுக்கிறாங்க. வந்து "எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இவள் பாயசத்தை சாப்பிட்டா நான் வந்து இது விஷத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பார்த்து சூர்யா என்ன பண்ணுறாரு, "அப்படியா, அப்போ சித்தி நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்களான்னு" சொல்லிட்டு வம்பு பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. அடுத்து வந்து பாயசத்தை அப்படியே ஓஹோ ஆஹோன்னு பாராட்டுறாரு சூர்யா. அடுத்து வந்து சொல்கிறாரு, "மகா வைக்கிற மாதிரி சமையலோ பாயசமோ யாராலையும் செய்யவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. இதை கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சொல்கிறாரு, "எங்கள் சித்தி வந்து இப்படி மாறி போவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல மகா, ஏதோ வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுன்னு மாறி போயிருக்காங்க, அதுக்காக நீ வந்து அவங்கள வெறுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து, "பரவாயில்லைங்க, அவங்க ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அனாமிகா என்ன பண்ணுறாங்க, சரி அனாமிகாவும் விஜய் வந்து 2 பேருமே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவங்க. அதை கேட்டுட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஆமாம், நாள் நல்லா இல்லையா, அதனால் 2 நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் நைட் வைக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வந்து தனித்தனியாக தான் படுக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லேடிஸ் தனியாக படுத்துக்கலாம், ஜென்ட்ஸ் தனியாக படுத்துக்கலாம், எதுக்கு ஹாலில் எல்லாருமே தனித்தனியாக படுத்துக்கலாமே அப்படின்னோடனே எல்லாருமே ஹாலுக்கு வராங்க. அப்போ வந்து அனாமிகாவும் விஜய் வந்து தனியாக உட்காந்து எல்லாருக்கும் தெரியாமல் போய் பேசுகிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்து சிரித்து வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே அனாமிகா என்ன பண்ணுறாங்க, காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு காஃபி போடுறாங்க. அப்போ வந்து நம்ம மகா வராங்க. அங்கே மகாவை பார்த்துட்டு வந்து அனாமிகா வந்து, "ஏன் இந்த கிச்சனில் தனியாக இருக்கக்கூடாதா, வந்துடுறாங்க எல்லாத்துக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க. மகா வந்து, "உனக்கு ஏன் கஷ்டம்னு நான் போடலான்னு நினச்சேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க" அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ டீயில் வேணும்னே டீ இலையை வந்து கலக்கி வந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. "ஐயோ, கொதிக்க வைக்கலையே, சூடான பாலில் வந்து காஃபி தூளை தானே கலப்பாங்க, இவனை டீ தூளை கலக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் குடிச்சிட்டு, "ஐயோ, நல்லாவே இல்லையே டீ, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அதை பார்த்து விஜய் வந்து, "கேவலமாக இருக்குது டீ, இந்த டீ யார் குடிப்பா, எங்கள் அண்ணி போடுற மாதிரி வரவே வராது, இதையெல்லாம் நீ ட்ரை பண்ணாத அனாமிகா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது கேட்டு வந்து அனாமிகா டென்ஷன் ஆகிறாங்க. மகா பார்த்து பொறாமையாக வந்து ஆடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து மகா ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. இதனால் மகா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இது